சமீபத்தில் நம்மளோட எம்ஆர்எஃப்ஐ டெண்டருக்கு ஒரு முக்கியமான போட்டியாளர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F-16 அப்படின்ற போர் விமானம் தான். ஆனால் F-16ன்ற அந்த போர் விமானம் எந்த லிஸ்ட்லேயுமே இல்லையேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த போர் விமானத்தோட பேரை F-21ன்னு மாற்றி அவங்க காம்படிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாக்ஹீட் மார்டின் F-16ன்ற போர் விமானத்தை F-21ன்னு ஏன் பெயர் மாற்றுறாங்க, கூடுதலாக இந்த நிறுவனம் இந்தியாவில் போட்டி போடுறதன் மூலமாக என்னென்ன ஆஃபர்ஸை நமக்கு பண்ணுறாங்க, அண்ட் கடைசியாக இந்த போர் விமானத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னா எந்தெந்த வகையில் நமக்கு பாதகங்கள் வரும் அப்படின்றது தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வணக்கம், டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், எம்ஆர்எஃப்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெண்டரில் 120 போர் விமானங்கள் வாங்க போகிறோம். இந்த 120 போர் விமானங்கள்ன்றது மிகப்பெரிய ஆர்டர் அப்படின்ற காரணத்தினால உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே இந்த காம்படிஷனில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் சிங்கிள் என்ஜின் அப்படின்ற கேட்டகரியில் 2 முக்கியமான போட்டியாளர் இருக்காங்க. ஒன்று லாக்ஹீட் மார்டினோட F-21, இன்னொன்று சாபோட கிரிப்பன் E ஃபைட்டர் ஜெட். இந்த இரண்டுமே சிங்கிள் என்ஜின் கேட்டகரியில் டஃப்பாக காம்படிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் லாக்ஹீட் மார்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமீபத்தில் டாடா நிறுவனத்தோட நாங்கள் கொலாபரேஷன் வச்சு F-21 அப்படின்ற போர் விமானத்தை இந்தியாவுக்காண்டி இந்தியாவிலே நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கு கூடுதலாக F-35, F-22 ராப்டர் ரக விமானங்களில் இருக்கக்கூடிய அதிநவீன எக்யூப்மெண்ட்ஸை இந்த F-21 போர் விமானத்தில் நாங்கள் பொருத்த போகிறோம். ஸோ உலகத்திலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான சிங்கிள் என்ஜின் ஏர்கிராஃப்டை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியாவாக தான் இருக்கும், எங்களோட விமானத்தை மட்டும் வாங்கிட்டாங்கன்னா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கிளைமை வச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடுதலாக அவங்க கவர்மெண்ட் வழியாகவும் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிங் கிட்ட இருந்து இந்த குறிப்பிட்ட போர் விமானங்களை வாங்கினீங்க அப்படின்னா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் நாங்கள் அசிஸ்ட் பண்ணுறோம், இதில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை நீங்கள் உள்நாட்டிலே உருவாக்கிக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களோட ஆயுதங்களையும் இதில் இன்டெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஏகப்பட்ட ஆஃபர்ஸை கொடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் வரும், F-21ன்ற போர் விமானம் என்ன புதுசாக இருக்குது, F-16 அப்படின்ற போர் விமானம் தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் கேட்டிங்கன்னா, F-16 அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தை தான் F-21ன்னு இவங்க பேர் மாற்றிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் தான். நம்மளோட எதிரி நாடுகிட்ட F-16 அப்படின்ற போர் விமானம் இருக்குது. இதே பெயரில் இந்த போர் விமானத்தை இந்தியாவில் விற்றாங்கன்னா போனி ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த போர் விமானத்தோட பெயரை F-16லேருந்து F-21ன்னு மாற்றிருக்காங்க. இதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லையும் நிறையவே சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏர் டு ஏர் கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல் கேரிங் கெப்பாசிட்டியும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் இருக்கிற AEC ரேடாரும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்கள விட இந்த போர் விமானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஏர்க்ராஃப்ட்டு. ஆனால் ஏர்ஃப்ரேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒரே ஏர்ஃப்ரேம் தான், பேர் மட்டும்தான் வேறு. சரி, இப்போ இந்த லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் ஏன் சிங்கிள் என்ஜின் போர் விமானத்தை நம்மக்கிட்ட இவ்வளவு தூரம் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே 2 சிங்கிள் என்ஜின் ஏர்க்ராஃப்ட் இருக்குது. ஒன்று தேஜஸ் மார்க் 2, இன்னொன்று மார்க் 1A. இந்த 2 விமானங்களும் கிட்டத்தட்ட 400 அப்படின்ற நம்பரில் நம்மளோட இராணுவத்தில் இன்டெக்ட் பண்ண போகிறோம். அப்படி இருக்கிறப்ப இன்னொரு சிங்கிள் என்ஜின் ஏர்க்ராஃப்டை கொண்டு வரது எந்த அளவுக்கு ஃபீஸபிளாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, F-16 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானம் என்னதான் ஒரு சிங்கிள் என்ஜின் ஏர்க்ராஃப்டாக இருந்தாலும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வேறு லெவலாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா உலகத்திலேயே ஒரு 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் ஆர் 4th ஜென் ஏர்க்ராஃப்ட் ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தாமல், அஃப்கோர்ஸ் மேக்ஸிமம் லோடு இல்லாமல் ஓரளவுக்கு மினிமம் லோடில் இந்த மார்க் நம்பரை அச்சீவ் பண்ணுறதுன்றது இந்த ஒரு போர் விமானம் தான். மார்க் நம்பருன்றப்ப நான் என்ன சொல்கிறேன்னா, ஒளியின் வேகத்தை விட அதிகமான வேகத்தில் ஆஃப்டர் பர்னர் பயன்படுத்தாமல் பறக்கக்கூடிய ஒரு போர் விமானம் இந்த ஒரு போர் விமானம் தான். இதை தாண்டி ஏரோடைனமிக்கலி இந்த போர் விமானம் சுப்பீரியராக இருக்கிற காரணத்தினால டாக் ஃபைட்லேயும் இதால் ஈடுபட முடியும். ரஷ்ய விமானங்களுக்கு இணையாக இல்லை அப்படின்னாலும் அஃப்கோர்ஸ் ஒரு திறமையான பைலட்டு கையில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த விமானத்தால் பண்ண முடியாத ஆக்ரோபேட் அப்படின்றது கிடையாது, எல்லாத்தையுமே பண்ண முடியும் இதாலையும். ஸோ அந்தளவுக்கு கேப்பபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஏர்ஃப்ரேமு 50 வருஷத்துக்கு மேலே இந்த போர் விமானத்தை அமெரிக்கர்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க. இதற்கான ஆயுதங்கள், இதற்கான ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. இதனால தான் இந்த போர் விமானம் சிங்கிள் என்ஜினாக இருந்தாலும் இது உங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜஸாக இருக்கும் அப்படின்னு அமெரிக்கன்ஸ் நம்மக்கிட்ட பிச் பண்ணுறாங்க. கூடுதலாக இந்த விமானத்தை உள்நாட்டில் டாடா நிறுவனத்தோடு உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும்
இது நமக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும். சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் பறக்க வைக்கிறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது இந்த குறிப்பிட்ட போர் விமானத்தை நமக்கு இவங்க பிச் பண்ணுறதுல. பட் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸ் கிட்ட இருந்து நம்ம பெருசாக எந்த ஒரு ஆயுதங்களையும் வாங்கினதில்லை. இவங்களை நம்பலாமா அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய கேள்வியாக வந்து நிற்கிது. அப்படி இருக்கிறப்ப ஒரு சில வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்மை பற்றி நம்ம பார்க்கணும். இந்தியாவில் ஏற்கனவே அமெரிக்க நிறுவனமான போயிங்கோட 2 தயாரிப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒன்று C-17 க்ளோவ்மாஸ்டர், இன்னொன்று அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர். இந்த இரண்டுமே ஒரு போர் விமான அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டண்ட் ஆசெட் இல்லை அப்படின்னாலும் இதுலேயும் ஒரு கணிசமான அளவுக்கு ஆயுதங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்பாச்சி ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஹெல்ஃபயர் மிசைல் இருக்குது. அமெரிக்காவோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மிசைல்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மிசைலோட சேர்த்து தான் அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் நம்ம இண்டெக்ட் பண்ணியிருக்கோம். கூடுதலாக C-17 க்ளோவ்மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்கோ கேரியிங் கெப்பாசிட்டி இருக்கிற விமானத்திலிருந்து பலிஸ்டிக் ஏவுகணைகளையும் லான்ச் பண்ண முடியும். அந்த கெப்பாசிட்டியும் இருக்குது. அதே விமானத்தை தான் நம்மளோட விமானப்படையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ பல ஆண்டுகளாக நம்ம C-17 க்ளோவ்மாஸ்டரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பெருசாக நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. அதனால் இன்னொரு தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா ஆயுதங்களையும் நம்ம பயன்படுத்தலாம்ப்பா, அப்படி ஒன்றும் பிரச்சனை வராதுன்றத சொல்கிறாங்க. ஏர்க்ராஃப்ட்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை தாண்டி M777 அப்படின்ற ஹவுட்ஸரையுமே நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் அந்த ஹவுட்ஸருக்கு இவங்க சரியான நேரத்தில் ஆமுனிஷன் கொடுப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா கார்கில் யுத்தத்தில் போஃபர்ஸ் பீரங்கிகளுக்கு வந்து ஆமுனிஷன் ஷார்ட்டேஜ் மாதிரி அமெரிக்கன்ஸ் அந்த டைமில் நமக்கு ஆமுனிஷனை கொடுக்க மறுத்துட்டாங்க. நீங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக போர் பண்ணுறீங்க அப்படின்றத காரணமாக வச்சு. ஸோ ஒரு பக்கம் இவங்க இப்படி சொல்கிறாங்க, அதாவது இது வரைக்கும் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த அளவுக்கு பெருசாக பிரச்சனை வந்ததில்லை அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் கார்கில் யுத்தத்தில் நம்ம நேரடியாகவே பார்த்தோம் அமெரிக்கர்கள் நமக்கு சரியான நேரத்தில் ஆயுதங்களை டெலிவரி பண்ணலை அப்படின்னு. இதன் காரணமாக தான் இந்தியா என்ன பண்ணுது, அமெரிக்கா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி சிறிய அளவில் சில ஆயுதங்களை வாங்கி குமிக்குது. ஆனால் அதே சமயம் அதோட முக்கியமான ஆயுதங்கள் அப்படின்னு வரப்போ, அதாவது ஒரு போர் விமானம் அப்படின்னு வரப்போ அதை சில மேற்கு நாடுகள்கிட்டேருந்து வாங்காமல் அதை சில அமெரிக்கா சார்பில்லாத நாடுகள்கிட்டேருந்து வாங்குறதுல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுக்கு ஒரு உதாரணம்னா ஃப்ரான்ஸ் நாட்டோட ரஃபேலு, இன்னொரு பக்கம் ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கிற சுகாய் போர் விமானங்கள். அண்ட் இப்போ ரஃபேலு அப்புறம் ரஷ்யா போர் விமானங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த போர் விமானங்களில் இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஆயுதங்களை இண்டெக்ட் பண்ணுறதுக்கான தேவையான சோர்ஸ் கோடையோ இல்லை லைசன்ஸையோ இந்த 2 நாடுகளுமே நமக்கு கொடுத்துருவாங்க. இன்ஃபேக்ட் ரஷ்யன்ஸ் வந்து ஒரு படி மேலே போய் அவங்க சொல்லாத சில ஆயுதங்களையும் நம்ம இண்டெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு அவங்க லைசன்ஸையும் அந்த சோர்ஸ் கோடையும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா சுகாய் Su-30 MK தான் நம்மளோட ஏர்ஃபோர்ஸோட டெஸ்ட் பெட்டுனா ஒன்றும் இல்லை, நம்ம புதுசாக எந்த ஒரு ஏர் லான்ச்டு ஆயுதத்தை உருவாக்கினாலும் அதை சுகாய் போர் விமானத்திலேருந்து தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு நமக்கு நிறையவே ஆக்சஸை ரஷ்யர்கள் கொடுத்துருக்காங்க. ஈவன் சுகாயில் இருக்கக்கூடிய என்ஜினையும் நமக்கு சில ஆக்சஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆக்சஸை கொடுப்பாங்களா அமெரிக்கன்ஸ்? ஏன்னா அமெரிக்கர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஆயுதங்கள் கொடுக்கறதுல ஓகே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே அவங்க நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு மட்டும்தான் அவங்க அக்ரிமெண்ட் போடுவாங்க. உள்நாட்டில் நம்மளை மேனுஃபேக்சர் பண்ண விட மாட்டாங்க. இப்போ இந்த F-21 போர் விமானத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதில் அமெரிக்கன் ஏர் மிசைல்ஸை நீங்கள் உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் எங்களோட உள்நாட்டு தயாரிப்பு ஆமுனிஷனை நாங்கள் F-21 பொருத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து மோஸ்ட்லி அவங்க நோ சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா யோசிப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் MRFA டெண்டரோட அடிப்படையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இண்டிஜினஸ் வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்மை மவுண்ட் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டியை நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அண்ட் சில கிரிட்டிக்கலான ஆயுதங்களை நாங்கள் உள்நாட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட்லி இந்த விமானத்தை உள்நாட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சில காம்பனன்ட்ஸை மட்டும் வேணும்னா நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து, அதாவது உங்களோட நாடுகள்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சுருக்காங்க. மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தின் கீழே வர மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்போது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு கம்ப்ளை பண்ணாதான் இவங்களால காம்படிட்டே பண்ண முடியும். லாக்ஹீட் மார்ட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். ஸோ அவங்க போட்டி போடுறாங்க அண்ட் இந்த விமானத்தை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த காம்படிஷனில் அவங்க அறிவிப்பு கொடுத்துட்டாலே அவங்க இந்த போர் விமானத்தில் இந்திய ஆயுதங்களை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க ஆர் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். அவங்க இதை என்ன தான் வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னாலும் அவங்க இதில் காம்படிட் பண்ணணும்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு அவங்களோட அக்செப்டன்ஸை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதன்படி F-21 அப்படின்ற போர் விமானத்துக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு ஆக்சஸை அமெரிக்கன்ஸ் நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அமெரிக்கன்ஸ் நமக்கு இறங்கி இந்த ஆயுதத்தை விற்கணும்,
அதாவது யார்கிட்டயும் அவங்க கொடுத்தது கிடையாது இப்படிப்பட்ட கிரிட்டிக்கலான டெக்னாலஜிஸை, நம்மக்கிட்ட தான் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஆமாம் இருக்குது. ஜியோபொலிட்டிக்கலி இப்போது ஏஷியாவில் இந்தியா மட்டும்தான் ஒரு யூஎஸ் ஆலை இல்லை. ஆலை அப்படின்ற பேரில் அமெரிக்கன்ஸ் எல்லா நாடுகளையும் அவங்களுக்கு அடிமையாக வச்சுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இதுவரைக்கும் இந்தியா அமெரிக்கன் அடிமையாக இருந்தது இல்லை. இப்போது அதை எப்படியாவது கொண்டு வரணும், இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட வந்துடணும், நம்ம சொல்கிறத தான் இந்தியா கேட்கணும் பாகிஸ்தான் மாதிரி அப்படின்னு அவங்க நமக்கு இந்த ஆயுதங்களை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இது வெளிப்படையாகவே தெரியுது. பட் இதுக்கு நம்ம மசிவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எம்ஆர்எஃப்ஏ டெண்டர் அப்படின்றது முதல்ல நடக்குமா இல்லையானே நமக்கு தெரியல. ஏன்னா உள்நாட்டில் அந்த அளவுக்கு போர் விமானங்களை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே தள்ள போகிறோம். கிட்டத்தட்ட 400 போர் விமானங்களுக்கு ஏற்கனவே ஹால் நிறுவனத்துக்கு ஆர்டர்ஸ் கொடுத்தாச்சு. அண்ட் இதை தாண்டி ஏஎம்சி என்ற போர் விமானம் வரப்போகுது. ஸோ எம்ஆர்எஃப்ஏ அப்படின்ற டெண்டருக்கான வேலையே இருக்காதோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்படியே எம்ஆர்எஃப்ஏ டெண்டர் வந்தாலும் நம்ம ரஃபேல் போர் விமானங்கள் தான் வாங்குவோம். ஏன்னா ஏற்கனவே 36 ரஃபேல் இருக்குது. அதுக்கு தேவையான சில ரிப்பேர் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் இண்டஸ்ட்ரியல் செட்டப்பையும் நம்ம இந்தியாவில் உருவாக்கி வச்சுருக்கிறோம். ஸோ ரஃபேல் வழியாக தான் நம்ம போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே காமிச்சிட்டோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலுக்கு நம்ம விமானங்களை வாங்கணும் அப்படின்றப்ப டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா சிறந்த போர் விமானமாக FA-18 சூப்பர் ஹார்னட் தான் இருந்துச்சு. ஃபோல்டபிள் விங்ஸ் ஏர் டு ஏர் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லி FA-18 சூப்பர் ஹார்னட்டுக்கு தான் ஒரு கிளியரான அப்பர் ஹேண்ட் இருந்துச்சு. இதை பற்றி நம்ம கடந்த வருடமே பல காணொலிகளில் பேசியிருப்போம். ஆனால் அப்படி இருந்தும் ரஃபேல் எம்ன்ற போர் விமானம் தான் நாங்கள் வாங்குவோம்னு சொல்லி அந்த போர் விமானத்துக்கு நம்ம ஆர்டர் கொடுத்தோம். அதுவே தெளிவான நிலைப்பாடை நமக்கு காட்டுச்சு. அதாவது இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரி அமெரிக்கன்ஸ் கிட்ட இருந்து ஆயுதம் வாங்குச்சு அப்படின்னா ஆயுதத்தை மட்டும்தான் வாங்குமே தவிர அமெரிக்கன்ஸோட ஆலையாக இருக்காது அப்படின்றத வெளிப்படையாக நம்ம காட்டணும். ஸோ அதே மாதிரியான சில மூவ்ஸை தான் நம்ம பண்ணுவோம். F-21 அப்படின்ற இந்த போர் விமானத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னா F-21ஓட உங்களுக்கு எனக்கு உண்டான பேச்சுவார்த்தை நிறுத்திக்குவோம். அதுக்கு மேலெல்லாம் எங்களால் போக முடியாதுன்ற ஒரு கண்டிஷனோடு தான் நம்ம வாங்குவோம். பட் அந்த கண்டிஷனோட அமெரிக்கன்ஸ் நமக்கு இந்த ஆயுதத்தை கொடுப்பாங்களான்னு சொல்லி தெரியல. ஸோ மோஸ்ட்லி ரஃபேல்ன்ற போர் விமானத்தை தான் நம்ம வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த சாஃப்ட் கிரிப்பின் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த போர் விமானம் என்ன தான் கேப்பபிளாக இருந்தாலும் அதை வாங்கிட்டோம்னா தேஜஸுக்கு பர்பஸ் இல்லை. ஸோ அதனால் சாஃப்ட் கிரிப்பனே நம்ம வாங்க போகிறது இல்லை. மோஸ்ட்லி ரஃபேலாக தான் இருக்கும். ஸோ இந்த காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது மாதிரியான பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ வருது நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.